ஹாய் விஜய். ஹாய். நான் இப்போதான் ரீசெண்டாக நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருந்தேன். நம்ம ஒரு ஆப் வச்சுருக்கோன்றது தெரியும். 20 மினிட்ஸில் ஒரு ஆடியோ புக் கேட்டுலான்றது தெரியும். பட் நம்ம ஏன் ரீசெண்ட் டைம்ஸில் கிரியா அண்ட் ஐஏஎம் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி ஒரு லீடர்ஷிப் ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கோம்? எஸ், வெரி நல்ல கொஸ்டின். நீங்களே சொன்னீங்க இல்லையா, நம்ம ஒரு ஆப் கம்பெனி. ஸோ ஆப் தான் நம்ம பேசிக். நம்ம இப்போ யூடியூப்பில் கண்டென்ட் பண்ணுறது கூட நாலேஜ் ஷேரிங் அப்படின்ற அதை வந்து அந்த மோட்டோ வச்சு தான் மெயினாக நம்ம கண்டென்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். கிரியா அண்ட் ஐஏஎம் கூட ஜாயின் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் நம்ம கம்யூனிட்டி பில்ட் பண்ணோம் அப்படின்றத நிறைய ஒர்க் ஷாப்ஸும் பண்ணிகிட்டு இருக்கோம் அவுட் ஆஃப் பாக்ஸ். ஆனால் கிரியா வந்து ஐஏஎம் மாதிரியான பெரிய இன்ஸ்டிடியூஷன் செய்கிறதுக்கு முதல் ரீசனே நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நமக்கு ஏதாவது புக்ஸ் கேட்குறாங்க, பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஆசை வருது. அதை தாண்டி நெக்ஸ்ட் லெவலில் இருக்க ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு நிறைய நாலேஜ்ன்றது இன்னும் தேவைப்படுது. குறிப்பாக நிறைய பேர் ஃபேமிலி பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அந்த 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 மோட்டோலே அந்த அந்த அர்ஜிலே போய் நம்ம ஃபேமிலி பிஸ்னஸ் ஜாயின் பண்ணுறோம். ஆனால் ஒரு எம்பிஏ படிச்சுட்டு வரவனோட நாலேஜ்ன்றது ஒரு லெவலில் இருக்கும்ல, ஐஏஎம்ல படிச்சுட்டு வரவனோட நாலேஜ்ன்றது ஒரு லெவலில் இருக்கும்ல. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது, நம்மளோட தமிழ் ஸ்பீக்கிங் கம்யூனிட்டிக்கு தேவைப்படுது. ஸோ அதை ப்ரொவைட் பண்ணுறதுக்காக நம்ம அந்த கேப்பை எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து தேடிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம கண்ணில் பட்டுச்சு. ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் ஒரு 3 பேட்ச் பண்ணியிருக்கோம். கிரியாவில் 2 பேட்ச், ஐஎம்ல 1 பேட்ச், அடுத்தடுத்த பேட்சும் பிளானில் இருக்குது. ஸோ மெயின் மோட்டோ என்னென்னா, ஆப்பில் நாலேஜ் கொடுக்குறோம், நேரில் ஆஃப்லைன்லேயும் லைவ் ஈவெண்ட்லேயும் நம்ம வந்து நாலேஜை ஷேர் பண்ணணும். தொடர்ந்து அந்த லேர்னிங் ப்ராசஸ்ன்றது போயிட்டே இருக்கணும். அதில் நம்மளோட பிராண்ட் அசோசியேட் ஆகிருக்கணும் அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய மெயின் மோட்டோ. ஓகே, இப்போ ரீசெண்டாக நம்ம கிரியாவில் ஒன்று முடித்தோம். இப்போ அடுத்து நம்ம டிசம்பரில் பண்ணுற ஒரு ப்ராசஸில் நம்ம இருக்கோம். நீங்கள் போயிட்டு லாஸ்ட் டைம் வந்ததுக்கப்புறம் கொடுத்த இன்புட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் வந்து பயங்கர இன்ஸ்பைரிங்காக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் டைம் நம்ம மிஸ்ஸே பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு செஷன் இருந்தது. இப்போ நான் டிசம்பரில் கம்பல்சரி நானும் வருவேன். ஸோ பார்க்குறவங்களுக்கோ இல்லை ஒரு தேர்ட் பர்சனுக்கு வந்து நீங்கள் ஏன் இதுக்கு வரணும் அப்படின்றதுக்கு சொல்வீங்கன்னா என்ன மாதிரியான பாயிண்டர்ஸ் சொல்வீங்க? ஓகே, ஏன் வரணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் கற்றுக்கணும் இல்லையா. ஸோ நிறைய பேர் ஒரு அர்ஜில் போய் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கண்ணை திறந்தோடனே போய் இறங்கிடுறாங்க. ஆனால் கற்றுக்க வேண்டியிருக்கு, ஒரு பிஸ்னஸ் இப்படி தான் பண்ணணும்னு கற்றுக்க வேண்டியது இருக்குது. நான் சொல்லலை, நான் பிஸ்னஸ் எதுவும் பண்ணல. ஆனால் நம்ம 2 பேட்சாக போகும்போது அங்கே ஒரு 15-20 ஆண்டர்ப்ரனர்ஸ் வராங்க. அவங்கக்கிட்டேருந்து அவங்களோட ஃபீட்பேக் தான் இது எல்லாமே. மோரோவர் வந்து நீங்கள் ஒரு 3 நாள் நீங்கள் வந்து ஒரு அறக்க பறக்க ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 3 நாள் நின்று நிதானமாக ஒரு கற்றுக்கிறதுக்கும் ஒரு கேப் கொடுக்கறது இல்லையா, அது வந்து உங்களை ரீவேம் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும், ஒரு இனிஷியேட்டிவாக இருக்கும். நீங்கள் நம்ம வந்து தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு 2 நாள் ட்ரிப்பு போயிட்டு வந்தால் அது வந்து அடுத்த ஒரு 6 மாதத்துக்கான ஒரு ஃபியூவலாக இருக்கும்ல. அப்படி இது ஆண்டர்ப்ரனர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான ஃபியூவலாக இருக்கும். 2வது விஷயம், நீங்கள் ஒரு 3 நாள் வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டே பண்ணி, இது வந்து ஒரு ரெசிடென்ஷியல் கேம்பஸ், கிரியாவுமே சரி ஐயுமே சரி, ஒரு 3 நாள் ஸ்டே பண்ணி கற்றுக்கும் போது 3 நாளுமே நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய உங்கள் மற்ற ஃபெலோ ஆண்டர்ப்ரனர்ஸோட பழகும்போது அங்கே நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் ஆகுது, நிறைய கொலாபரேஷன் நடக்குது. இது அவங்க அனுமதி இல்லாமல் 2-3 பேர் சொல்ல முடியாது. அவங்களாம் பார்ட்னர்ஸ் ஆகி புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஒருத்தர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருந்தவங்க, சீனியர் லிவிங் பண்ணிகிட்டு இருந்தவங்களாம் கொலாப் பண்ணி புதுசாக அவங்க ஒரு வெர்டிக்கல் கண்டுபிடிச்சி புதுசாக ஒரு கேப்பை ஃபில் பண்ணி அப்படி பிஸ்னஸ்லாம் நடக்குதுன்றப்போ, இதுக்கு மேலே நம்ம என்ன ரீசன் சொல்கிறது, நீங்கள் வந்து ஏன் அட்டன் பண்ணணும். நீங்கள் வந்து புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். 3 days நீங்கள் வந்து பிஸ்னஸ்ன்னு பேசும்போது புது நெட்வொர்க்ஸ் கிடைக்கும், புதுசாக உங்களுக்கு அங்கே ஐடியா தோணும். நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு 20-25 பேர் தான் இருப்பீங்க அந்த கிளாஸ் ரூமில். உங்கள் பிஸ்னஸை வச்சு தான் அந்த ப்ரொஃபஸர்ஸ் வந்து அங்கே வந்து பாடமே எடுப்பாங்க. அவங்க பாடம் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை நீங்கள் இப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்றதும் அந்த பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு பெரிய ஐ ஓப்பனிங்காக இருக்குது. அவங்களோட நீண்ட நாள் பிரச்சனை ஒன்று சரி செய்யப்படாமலே இருக்கும் இல்லையா, அங்கே கற்றுக்கிற லேர்னிங்ன்றது அந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணுறதாகவும் கண்கூடாக பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் ஒரு ஆண்டர்ப்ரனராக வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயம் இல்லை புதுசாக ஒன்று பண்ண போகிறீங்கனாலும், நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கீங்கனாலும் நீங்கள் வந்து ஒரு செஷனை அட்டன் பண்ணணும் அப்படின்னா இந்த காரணங்கள் போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, நீங்கள் இவ்வளோ நேரம் பேசினது வந்து லேர்னிங் இஸ் மேஜர் கீன்றதை வந்து பயங்கரமாக புரிஞ்ச ஒரு விஷயம். பட் ஆனால் இன்னைக்கு இருக்கிற வேர்ல்டில் வந்து எல்லாமே ஃபாஸ்ட் பேஸ் டிஜிட்டல் எல்லாமே போயிட்டு இருக்கிறப்போ ஒரு யூனிவர்சிட்டியில் போய் ஒரு 3 நாள் ஃபுல் டே இருந்து ஒருத்தவங்க ஸ்டே பண்ணி கற்றுக்கணுன்றதுக்கான ரீசன் என்ன? அதுவும் ஒரு ஆண்டர்ப்ரனர்ஸ் ஒரு 3 நாள் வந்து ஸ்டே பண்ணி கற்றுக்கணுன்றதுக்கு என்ன ரீசனாக இருக்கும்? ஸோ கற்றுக்கிறது எங்கே வேணால் கற்றுக்கலாம், ஏன் அங்கே வந்து கற்றுக்கணும்னு கேட்குறீங்க. ஆனால் அப்படி கற்றுக்கவே மாட்டோம். கடைசி வரைக்கும் கற்றுக்கணும்னு நினைப்போமே ஒழிய அப்படி நம்ம கற்றுக்கவே மாட்டோம். அதுக்குன்னு ஒரு டைம் கொடுத்து அதுக்குன்னு ஒரு இடத்துல போய் உட்காந்து அது பண்ணால் மட்டும்தான் நம்ம ஊரில் நடக்கும்ல. 100ல் ஒருத்தர் யூடியூப் பார்த்து நான் கற்றுக்கிட்டேன்னு வருவாங்க. ஆனால் மிச்சம் மேஜராக வேறு யாருமே அப்படி பண்ணதான் நான் கேள்விப்பட்டதில்லை. அது நடக்காது. அதுக்குன்னு ஒரு டைம் கொடுத்து அதுக்குன்னு ஒரு இடம் கொடுத்து அங்கே போய் உட்காந்து கற்றுக்கிட்டா தான். மோரோவர் வந்து நீங்கள் கேட்டிங்களே ஏன் வந்து ஸ்டே பண்ணணுன்னு,
நமக்கு அங்கே நடந்திருக்கு. இப்போ கிரியா வந்து தமிழ்நாடு ஆந்திரா பார்டர் கரெக்டாக, நான் கும்மிடிப்பூண்டியில் தான் இருக்கேன், நான் நைட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன்னா நீ வராத அப்படின்ட்டுருவாங்க. அந்த ப்ரொஃபஸர்ஸே சொல்லியிருக்காங்க அப்படி ஒருத்தங்க வந்து வரவே மாட்டாங்க. ஏன்னா கிளாஸ் வந்து நைட்டு 8 மணி வரைக்கும் போகும், சம்டைம்ஸ் நைட்டு 7:30 வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு செஷன் வச்சுருப்போம், வீட்டுக்கு போகணும் அப்படின்றது. இங்கே வந்தால் இதை முடிச்சுட்டு 3 நாள் முடிச்சுட்டு சர்டிஃபிகேட்டோட நீ வெளியே போ, இல்லாட்டி நீங்கள் வராதிங்கன்றது ஓப்பனாகவே எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம தானே கம்யூனிகேட் பண்ணுறோம். ஸோ அதனால அங்கே வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக நீங்கள் வந்து டெடிக்கேட்டடாக இருந்தால் மட்டும்தான் அதை நீங்கள் கற்றுக்க முடியும் அப்படின்றது தான் நான் சொல்லலை. இது அந்த ப்ரொஃபஸர்ஸ் அங்கே இருக்க ஃபேக்கல்ட்டி சொல்கிறது. ஸோ அதுக்காக நீங்கள் டைம் ஒதுக்கி கொடுத்து வரதுனா வாங்க, இல்லாட்டி வராதிங்க அப்படின்ட்டுறாங்க. ஸோ அதுதான் என்னோட ஒப்பீனியனும் கூட. மொரோவரும் ஒரு ரொட்டீனுன்ற ஒன்று இருக்குல்ல, 3 நாளாக நம்ம வேலைக்கு போகிறோன்னா வேலைக்கு போயிட்டே இருப்போம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அதுக்கு ஒரு ஃபியூவல் கொடுக்குற மாதிரியான ஒரு கேப் தான் இது. ஸோ அந்த ரொட்டீனை பிரேக் பண்ணி திரும்ப நம்ம ரீவாம் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இதை நம்ம பார்க்கணும். விஜய், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் கிட்ட போய் நம்ம சொல்றது ஜாஸ்தியாக என்னன்னா, ரொம்ப தியரிட்டிக்கலாக இருக்காதீங்க, கொஞ்சம் ப்ராக்டிக்கல் நாலேஜும் வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். பட் அதே ரிவர்ஸில் பார்த்தா ஒரு ஆண்டர்பிரினர்ஸ் கிட்ட போய் நம்ம சொல்கிறோம் ரொம்ப ப்ராக்டிக்கல் நாலேஜில் இருக்காதீங்க, தியரிட்டிக்கல் நாலேஜ்குள்ளே வாங்கணும்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதை நீங்கள் எப்படி கிரியா அண்ட் ஐஏஎம் லீடர்ஷிப் ப்ரோக்ராமோட கனெக்ட் பண்ணி சொல்லுவீங்க? எஸ் ட்ரூ. என்னன்னா இப்போ வந்து ஆனால் என்ன கேட்டிங்கன்னா எனக்கு அதில் மாற்று கருத்து இருக்கு. என்னன்னா காலேஜில் வந்து ஸ்டூடெண்ட்ஸை ஒரு எம்ப்ளாயியாக தான் ரெடி பண்ணுறாங்க, போய் ஒரு இடத்துல எப்படி வேலை செய்யுது அப்படின்றத ரெடி பண்ணுறாங்க. ஆண்டர்ப்ரனர்ஷிப்ன்றது கம்ப்ளீட்டாக வேறு. எப்படி எல்லாருக்கும் வேலை கொடுக்க போகிறோம், ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு எல்லாமே தெரியணும் இல்லையா, ப்ரொடக்ஷன் தெரியணும், எக்கனாமிக்ஸ் தெரியணும் அப்படின்றப்போ அவன் வந்து ஒரு மேக்ரோவாக எல்லாத்தையுமே அவன் பார்க்கணும். அப்படின்றப்போ ப்ராக்டிக்கல் நாலேஜ் அவனுக்கு ஆல்ரெடி இருக்கும். ஸோ தியரட்டிக்கலாக வந்து நாலேஜை பெருசு பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு நாலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தியரட்டிக்கலாக வந்து கற்றுக்கிட்டு அந்த நாலேஜ் இன்னும் பெருசு பண்ண தானே பிஸ்னஸ் பெருசாகும். ஸோ அதுக்கான ஒரு இடமா தான் இந்த மாதிரி லேர்னிங்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். காலேஜுன்றது வேறு, அது ஒரு சர்டைன் லெவல் வரைக்கும். ஸோ இந்த மாதிரியான எஜுகேஷன்ஸ்ன்றது இது வந்து கம்ப்ளீட்டாக வேறு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அது வேறு ஆடியன்ஸ்க்கு, இது கம்ப்ளீட்டாக வேறு ஆடியன்ஸுக்கு. அப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்த காலத்தில் உங்களுடைய பர்ஸ்பெக்டிவ், உங்கள் நாலேஜ்ன்றது வேறையாக இருக்கும். ஆண்டர்ப்ரனராக வரும்போது அது கம்ப்ளீட்டாக வேறையாக இருக்கும், அது இன்னும் பெருசாக இருக்கும். அதை இன்னும் எப்படி பெருசு பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த 3 days எக்ஸிக்யூட்டிவ் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். நம்ம டிசம்பரில் பண்ணுற கிரியாவுக்கு பார்க்குற ஆண்டர்ப்ரனர்ஸ் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த 3 விஷயத்த கண்டிப்பாக டேக்அவேவாக எடுத்துகிட்டு போவீங்க அப்படின்னா ஒரு ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு நீங்கள் என்ன 3 விஷயம் சொல்வீங்க டிசம்பரில் வர போகிற கிரியா ப்ரோக்ராமுக்கு? 3 விஷயம்னு நான் சொல்கிறத விட இது வரைக்கும் நான் 2 பேட்ச் அட்டன் பண்ணிக்கல, திரும்பவும் ஃபேக்கல்ட்டி சொல்கிறேன். ஸோ இப்போ இருக்கிற டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் எல்லாருமே பர்சனல் பிராண்டிங் அப்படி இப்படி நீங்கள் பண்ணாலும் உங்கள் ப்ராடக்ட்டை உங்களையும் நீங்கள் எப்படி பொசிஷன் பண்ணணும் அப்படின்றதா இருக்கட்டும். இந்த காலகட்டத்தில் இருக்க ஏஐ, மோரோவர் எக்கனாமிக்ஸ். நீங்கள் வந்து எக்கனாமிக்ஸ்னால் நம்மலாம் இவ்வளோ நாள் வந்து நம்ம பிஸ்னஸுக்கான ஒரு பேலன்ஸ் ஷீட் மட்டும் போட்டு பார்த்துட்ருக்கோம் இல்லையா. அவங்க வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டேட்டுக்கான பேலன்ஸ் ஷீட்டு, சவுத் இந்தியாவுக்கானது, இந்தியாவுக்கானதுன்னு போட்டு இதில் என்னென்ன இண்டஸ்ட்ரிலாம் அடிப்படுதுன்னு பார்த்து நீ அங்கே பிஸ்னஸ் பண்ணி அதை பெருசு பண்ண பாரு, இல்லாட்டி ஏதாவது ஒரு பக்கம் நெகட்டிவாக போயிட்டு நீ இந்த பக்கம் போகவே போகாத அப்படின்றாங்க. இது வந்து அதான் சொல்லலாம், திரும்ப வச்சு நம்ம இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க யோசிக்கிறது அவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஏரியாலாம் நீங்கள் வந்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்றத நான் அடித்து சொல்லுவேன். எனக்கு எக்கனாமிக்ஸ் வந்து நான் பயங்கர வீக், ஆனால் நமக்கே அதை புரிகிற மாதிரி ஓவரால் இந்தியாவோட ஒரு ஜிடிபியை நீ பார்த்துக்கிட்டு ஒரு ஏரியா அடி வாங்குதுன்னா அந்த பக்கம் போனீங்கன்னா உன்னையும் பலத்தை அடி வாங்கும், பத்திரமா இருப்பா அப்படின்றது இருக்குல்ல. அது ஒரு ஆண்டர்ப்ரனராக அது நமக்கு வந்து ஒரு பெரிய, அது வந்து ஒரு இப்படி ஒரு வேக்கப் காலாக இருக்கும். ஸோ நம்ம வந்து வளர்ந்துகிட்டு இருக்க பிஸ்னஸ் எல்லாம் இருக்குமா அப்படின்னு நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்குறதாவும் அந்த ஒரு செஷன். எனக்கு அந்த எக்கனாமிக் செஷனே பெரிய ஐ ஓப்பனிங்காக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு 1-2 செஷன், 3 விஷயம்லாம் சொல்லிட முடியாது, மொத்தம் 12 செஷன் இருக்குது. 12 ஃபேக்கல்ட்டி வந்து நமக்கு வந்து 3 மணி நேரம் கிளாஸ் எடுக்கும்போது நம்ம அங்கேருந்து எத்தனை விஷயம் கற்றுக்கலாம். ஒரு 3 விஷயத்தை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்றது ரொம்ப கஷ்டம். ஓகே விஜய், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஐ ஓப்பனிங்காக இருந்தது. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இதை பார்த்துட்டு வர எல்லாருமே வந்து டிசம்பர் கிரியாவுக்கு வந்து ரொம்ப வெயிட்டடாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு கிரியா ப்ரோக்ராமில் மீட் பண்ணேன். நான் வந்து ஒரு 2 செஷன் அட்டன் பண்ணியிருக்கேன். நான் பேசுனதே ஐ ஓப்பனிங்காக இருக்குன்னா அப்போ அவங்க அந்த செஷன்லாம் அட்டன் பண்ணால் இன்னும் உங்களுக்கு பெரிய ஐ ஓப்பனிங்காக இருக்கும். ஸோ அந்த லேர்னிங் கவுக்கு உங்களை எல்லாம் வரவேற்கிறதுல எனக்கும் சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.